மதிக்கொண்டு வேதியனை வென்றிட நினைப்பதும் கதை என்று அறுத்திடவா? போற்றி பாடினால் நம் வாழ்வும் மாறுமா? ஆற்றில் மூழ்கினால் நம் பாவம் சாகுமா? விழிகள் காணும் யாவும் அது நிஜமாய் தோன்றலாம், வழியாய் தோன்றும் யாவும் அது பழியாய் போகலாம். இம்மை ஜெயிப்பதில் மறுமைக்கு வழியில்லை, சுவை அறிந்திடவா? சிலுவை கோரும் சத்தியமெல்லாம் பைத்தியமாய் தோன்றலாம், இறைவன் தந்த சத்துவம் என்று மீட்பில் தானே காணலாம். சிலுவை ரத்தம் இல்லை என்றால் ரட்சிப்பும் இல்லையே, கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால் அன்பு என்பதில்லையே. இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாய், சிலுவை மரணம் இல்லை என்றால் பாவம் ஒன்றும் சாவதே. வாழ்வை தேடினால் நம் ஜீவன் போகுமா? வாழும் வாழ்க்கையில் அது லாபம் ஆகுமா? புல்லாயுதிரும் வாழ்க்கை அதை அறிந்தவர் இல்லையே, எல்லாம் உலகில் மாயை இதை அறிவதும் இல்லையே. மதிக்கொண்டு வேதியனை வென்றிட நினைப்பதும் கதை என்று அறுத்திடவா? ஏழு ஜென்மம் உள்ளது என்று உலகம் என்று கூறலாம், பாழுமுள்ள பாவம் தீர பரிகாரங்கள் பேசலாம். அவதரித்த தெய்வம் என்று கதைகள் உண்டு பல நூறு, உயிர்த்தெழுந்த கடவுள் இயேசு அது ஒன்றே வரலாறு. மீண்டும் வருவேன் என்று சொன்னார், மீண்டும் பிறக்கவில்லை என்றால் நியாய தீர்ப்பில் மீட்பு இல்லை. வாழ்வை தேடினால் நம் ஜீவன் போகுமா? வாழும் வாழ்க்கையில் அது லாபம் ஆகுமா? புல்லாயுதிரும் வாழ்க்கை அதை அறிந்தவர் இல்லையே, எல்லாம் உலகில் மாயை இதை அறிவதும் இல்லையே. மதிக்கொண்டு வேதியனை வென்றிட நினைப்பதும் கதை என்று அறுத்திடவா? போற்றி பாடினால் நம் வாழ்வும் மாறுமா? ஆற்றில் மூழ்கினால் நம் பாவம் சாகுமா? விழிகள் காணும் யாவும் அது நிஜமாய் தோன்றலாம், வழியாய் தோன்றும் யாவும் அது பழியாய் போகலாம்.